ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லாரையும் நான் மீட் பண்றேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த காணொளியில நம்ம வந்து எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பாய்ஸ். அவங்களுக்கான ஒரு சில அறிவுரைகள் பத்தி சொல்றது தான் வந்து இந்த காணொளி. இந்த காணொளியில வந்து நான் எத பத்தி சொல்லப் போறேன் அப்படின்னா, அதாவது வந்து இப்ப பாய்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா, அதாவது வந்து இப்ப வந்து தன்னுடைய உடம்ப பத்தி ஃபர்ஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கணும். தன்னுடைய உடம்பு வந்து எப்படி இருக்கு? ஏது இருக்கு? அதாவது வந்து கரெக்ட்டா வந்து அவங்க வந்து கழிவு நீக்கம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னாலே, அவங்களோட உடம்பு வந்து ஹெல்த்தியானதா இருக்கும். நல்லா ஹெல்த்தி ஃபுட்ஸ் எடுத்துக்கணும். நல்லா வந்து கழிவு நீக்கம் பண்ணணும். நல்லா வந்து சாப்பாடு சாப்பிட்டாங்க அப்படின்னா, செரிச்சதுக்கு அப்புறமா தான் வந்து இப்போ ஒரு சாப்பாடு சாப்பிடுறாங்க அப்படின்னா, அந்த சாப்பாடு வந்து செரிச்சதுக்கு அப்புறமா தான் இன்னொரு சாப்பாடு சாப்பிடணும். இது வந்து மென் அண்ட் விமன் 2 பேருக்குமே வந்து பொருந்தும். சரிங்களா? ஆ இது வந்து 2 பேருக்குமே வந்து பொருந்தும். சரிங்களா? இப்ப வந்து டாபிக்ல வந்து என்ன சொல்லப் போறோம் அப்டின்னா, ஆ அதாவது வந்து மெயினா வந்து என்ன சொல்லப் போறோம் அப்டின்னா, ஆம் பாய்ஸ் உடைய ஸ்க்ரோட்டம். ஸ்க்ரோட்டம் அத பத்தி அவங்க வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸ்க்ரோட்டம்னா என்ன அப்டின்னா, ஸ்க்ரோட்டம் ஸ்க்ரோட்டம் அப்டின்னா விதைப்பை. ஸோ வந்து விதைப்பையில வந்து என்னென்ன விஷயம் இருக்கு அப்டின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். ஆ இப்ப வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஸ்க்ரோட்டம்ல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்க்ரோட்டம்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இருக்கு. அது வந்து என்ன அப்டின்னா டெஸ்டிஸ். டெஸ்டிஸ்னா என்ன அப்டின்னா, அந்த விதைப்பையில இருக்கக்கூடிய விதைகள். ஸோ வந்து இத வந்து எதுக்காக சொல்ல வரோம் அப்டின்னா, இப்ப வந்து பல பெண்கள் வந்து என்ன பண்றாங்க அப்டின்னா, எதுக்காக ஏங்குறாங்கன்னா, குழந்தை இல்லையே, திருமணமாகி குழந்தை இல்லையே அப்டின்னு சொல்லிட்டு நெறைய பெண்கள் வந்து ஏங்குறாங்க. அதாவது வந்து இந்த விஷயம்லாம் சரியா இருக்குதா அப்டின்னு பார்த்துட்டு தான் ஒரு ஆண் வந்து திருமணமே பண்ணணுமே தவிர, இப்ப வந்து அதாவது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருவருக்கு அந்த டெஸ்டிஸ் அப்டின்ற ஒரு விஷயமே இல்ல. விதை அ 2 அந்த 2 விதைகளுமே வந்து இல்ல. விதைப்பையில விதைகளே இல்ல. அந்த விதைகள் தான் என்னதுன்னா, அந்த உயிரணுக்கள உருவாக்கும். சரிங்களா? அந்த தம்பியோ, பாப்பாவோ கொடுக்குறது எது அப்டின்னா, அதுதான். அந்த ஒரு பகுதியே வந்து இல்ல அவங்களுக்கு. ஸோ வந்து அந்த மாதிரி இருக்கவங்கலாம் இருக்காங்க. அ எதுக்காக நான் அத சொல்றேன் அப்டின்னா, இந்த மாதிரி இருந்ததுன்னா, விதைப்பையில ஏதாவது உங்களுக்கு வந்து பிரச்சனை இருந்தது, விதைப்பையில் ஸ்க்ரோட்டம்லயோ அல்லது ஸ்க்ரோட்டம்னா விதைப்பை, ஆ டெஸ்டிஸ்னா அந்த விதைகள். சரிங்களா? ஸோ அதில வந்து ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, எவ்வளோ கனவுகளோடும், ஆசைகளோடும் ஒரு பெற்றோரும் ஒரு பொம்பள பிள்ளைய வளர்க்குறாங்க அப்படின்னு, ஒவ்வொரு பொம்பள பிள்ளைய பெத்த ஒவ்வொரு பேரண்ட்ஸ்க்கும் மட்டும் தான் தெரியும். வேற யாருக்குமே வந்து அந்த ஒரு விஷயம் வந்து தெரியாது. சரிங்களா? அவங்க எவ்வளோ கனவுகளோட, ஆசைகளோட வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வளர்ந்த பிள்ளைகள் வந்து எவ்வளோ கனவு காண்றாங்க, எவ்வளோ ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த பொம்பள பிள்ளைகளுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ வந்து பாய்ஸ் என்ன பண்றீங்கன்னா, யாரையும் வந்து ஏமாத்தணும்னு நெனைக்காதீங்க. அதாவது வந்து உடம்பு சுகத்துக்காக மட்டும் வந்து நீங்க கல்யாணம் பண்ணிக்காதீங்க. உண்மையிலே வந்து உங்களால ஒரு பொண்ணுக்கு வந்து அத வந்து குடுக்க முடியல அப்படின்னு சொன்னா, தயவு செஞ்சு வந்து கல்யாணமே பண்ணிக்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அத வந்து தர முடியலன்னா தயவு செஞ்சு வந்து கல்யாணம் பண்ணிக்காதீங்க. ஏன்னா வந்து அவ்ளோ கனவுகளோட, ஆசைகளோட வந்து ஆண்கள் மட்டும் இல்ல, பெண்களும் இருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கு அந்த மாதிரி வந்து இப்போ வந்து அ அதே மாதிரி இப்ப வந்து ஏஜ் அட்டெண்ட் பண்ணாத கேர்ள்ஸ் இருக்காங்க. அவங்களும் எனக்கு வந்து ஒரு சிலர் வந்து தெரியும். சரிங்களா? இப்ப வந்து அ ஆண், பெண் 2 பேருக்குமே பிரச்சனை இருக்கும். அவங்க வந்து சரி ஓகே. நமக்கு வந்து என்ன நம்ம வந்து ஒரு துணையா இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கணும்னு மட்டும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்படி நினைக்கிறவங்க வேணும்னா கல்யாணம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நல்ல ஒரு ஹெல்தியான உடம்பு இருக்குது நம்மளுக்கு. நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்றத ஃபர்ஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமா வந்து இந்த பிளைண்ட் கண்ணு தெரியாத பசங்களுக்காண்டி நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து விதைப்பை இருக்கா? விதைகள் வந்து இருக்கா? 2ம் ஆரோக்கியமா இருக்கா? அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதாவது ஒரு விதைப்பையானது வந்து 2 விதைகள் வந்து கண்டிப்பாக 2 விதைகள் இருக்கணும். அதில தான் வந்து உயிரணுக்கள் உருவாகுது. சரிங்களா? அது இல்லாம யாராலயும் வந்து எந்த ஒரு ஆணாலயுமே வந்து ஒரு பெண்ணுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றத வந்து தர முடியாது. சரிங்களா? இது வந்து எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, இன்னும் என் வரக்கூடிய சமுதாயம் வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும் தான் இந்த பதிவே தவிர, எந்த ஒரு ஆணினுடைய மனதையும் புண்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த காணொளி இல்ல. எல்லாரும் வந்து இத பத்தி தெரியாத ஆண்கள் வந்து இத பத்தி வந்து தெரிஞ்சுக்கணும். தனக்கு வந்து விதைப்பை இருக்கா? விதைப்பையில வந்து 2 விதைகள் இருக்கா? அது வந்து ஆரோக்கியமா இருக்கா? அப்படின்னு கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து நீங்க டாக்டர்ட்ட போய் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பாய்ஸ்க்கு வந்து 21 அந்த ஏஜ் வந்த உடனே உங்களுக்கு வந்து அந்த ஏஜ் வந்த உடனே டாக்டர்ட்ட போய் என்ன செய்றீங்க? எல்லா விஷயமும் வந்து அதாவது வந்து சின்ன பிள்ளையிலே ஒரு பாடி செக்கப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஆ அது மட்டும் இல்லாம, இப்போ வந்து ஒரு 21 ஏஜ் ஆயிடுச்சுன்னா, கல்யாணம் வயசு வந்துருச்சு. நான் வந்து இதெல்லாம் செக் பண்ணிக்க போறேன்.
நான் வந்து எந்த பொண்ணோட லைஃப்பையும் ஸ்பாயில் பண்ண விரும்பல. என்னால வந்து ஒரு சந்தோஷத்த தர முடியும். என்னால வந்து ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு பேபிய வந்து தர முடியும் அப்படின்ற பட்சத்தில மட்டும் தான் நான் அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படி சொன்னா, எந்த டாக்டர் உங்களுக்கு வந்து செக் பண்ணி சொல்ல மாட்டேன்னு சொல்ல போறதில்ல. எல்லாருமே டாக்டர்ஸ் அப்படின்றவங்க நம்மளுடைய நல்லதுக்காக மட்டும் தான் இருக்குவாங்க. அவங்க வந்து என்னைக்குமே யாருக்குமே வந்து எந்த தீங்கும் நினைக்க மாட்டாங்க. அதனால வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து செக் பண்ணி சொல்லுவாங்க. தயவு செஞ்சு அந்த விதைப்பையிலயும் விதைகள்லயும் எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொன்னா மட்டும் கல்யாணம் பண்ணிக்கோங்க. பாய்ஸ் உங்கள வந்து தயவு செஞ்சு உங்க கால்ல விழுந்து கூட நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். நானும் வந்து 6, 7 வருஷம் மேரிட் ஆகி ஒரு 6, 7 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஏன் 10 வருஷம் கழிச்சு, 10 வருஷம், 15 வருஷம் கழிச்சு அ குழந்தை இருக்கவங்கலாம் இருக்கிறாங்க. இருந்தாலும் வந்து ஒரு படிச்ச பொண்ணால வந்து இதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஏன்னா வந்து படிக்காத பொண்ணுங்க அப்டின்னா கூட சரி இருந்துருவாங்க. கல்யாணம் பண்றது வந்து இதுக்கு தானே அப்டின்ட்டு இருந்துருவாங்க. ஆனா படிச்ச பொண்ணுங்க அப்டின்னு சொல்றப்ப, எனக்கு 6 வருஷம் கேப் ஆயிருச்சு. பிஏ வந்து ஒரு 2014ல முடிச்சேன். சாரி 2017ல முடிச்சேன். நவ் இப்ப 2024 நவம்பர் ஆயிருச்சு. இப்ப தான் நான் வந்து பிஎட் செகண்ட் இயர் பண்ணிட்டுருக்கேன். 23ல வந்து எழுதி போட்டது. 2017க்கு அப்புறம் 2023 தான் வந்து இப்படி ஒரு 5 இயர்ஸ், 6 இயர்ஸ் கேப் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் தான் நான் வந்து படிக்கவே ஆரம்பிக்கிறேன். வந்து இனிமேலு என் லைஃப்ப வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து நெனைக்கிறேன். அதாவது இவ்வளோ நாள் நான் வந்து மேரேஜ் பண்ணாம இருந்திருந்தேன்னா, எனக்கு வந்து இப்ப வந்து குழந்தை இல்லாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அந்த ஸ்க்ரோட்டம்ல அந்த 2 டெஸ்டிஸுமே இல்ல. அந்த ஒரு ப்ராப்ளம் வந்து என் ஹஸ்பண்ட்க்கு இருக்கிறனால தான் வந்து எங்களுக்கு வந்து சைல்டு இல்ல அப்படின்ற ஒரு ரீசன் வந்து அதனால தான். சரிங்களா? அதனால தான். ஸோ வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, நல்லபடியா வந்து இருந்துக்கோங்க. இந்த மாரி வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த மாரி நம்மளுக்கு குறை இருக்கு, இல்ல அப்படி சொல்றத நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் திருமணமான ஆண்களுக்கு நான் சொல்ற இன்னொரு விஷயம் எப்படின்னா, உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படி சொல்லுவாங்க. தயவு செஞ்சு நீங்க வந்து கண்டிப்பா ஒரு வேலைக்கு போகணும். கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னாலே நம்ம குழந்தைய காப்பாத்தணும், நம்ம குடும்பத்த காப்பாத்தணும், நம்ம பொண்டாட்டிக்கு இது தேவையானத வாங்கி தரணும். நம்மளோட தேவையும் பூர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக கண்டிப்பா வந்து ஒவ்வொருத்தரும் வந்து வேலைக்கு போயே தீரணும். யாருமே எந்த ஒரு பாய்ஸும் கேர்ள்ஸ வந்து நீங்க கஷ்டப்படுத்தாதீங்க. கேர்ள்ஸ கொண்டாடி அவங்க மூலமா வரக்கூடிய செல்வ செழிப்புகள அனுபவித்த ஆண்களும் இருக்காங்க. அவங்க பெண்கள மதிக்காத அ ஆண்கள் இருக்கிறவங்களும் இருக்காங்க. பெண்கள மதிக்காம, அ பெண்கள வந்து வேல்யூ பண்ணாததுனால என்னென்ன விளைவுகள ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பாய்ஸும் வந்து இருக்காங்க. சரிங்களா? அது வந்து அவங்கவங்களுக்கு வந்து புரியும். யார் யார் அப்படி சொல்லிட்டு அது அவங்கவங்களுக்கு வந்து புரியும். ஸோ வந்து நீங்க என்ன பண்றீங்க, இந்த 2 விஷயமே வந்து பாய்ஸ் வந்து மறக்கக்கூடாது அப்படி சொல்லுவேன். சரிங்களா? அடுத்து வந்து நாலேட்ஜ் பொறுத்தளவுக்கு வந்து இப்போ என்னென்ன எக்ஸாம் எப்பப்ப போடுறாங்க, என்னென்ன எக்ஸாம் எழுதலாம், அந்த ஒரு படிச்சவங்களா இருந்தாங்க அப்படி சொன்னா, இந்த ஒரு நாலேட்ஜ் வந்து கண்டிப்பா வேணும். இது வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இது 4 பேருக்கு நம்மளும் சொல்லலாம், நம்மளுக்கும் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால வந்து எப்ப என்ன நடக்குது அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து நமக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கணும். இந்த 3 விஷயம் வந்து பாய்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றேன். இந்த காணொளி பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இதே மாரி இன்னும் அநேக காணொளிகள் வந்து இளைஞர்களுக்காக இந்த ஃபார் யங்ஸ்டர்ஸ் அப்படின்ற சேனல் அதுக்காண்டி தான் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம. அதாவது வந்து என்னால வந்து நான் இப்ப வீடியோல பேசிட்டு இருக்கக்கூடிய உங்களோட பேசிட்டு இருக்கிற நான், அதாவது வந்து என்னோட படிப்பு எனக்கு சொல்லிக் குடுத்தது என்ன அப்படின்னா, நம்ம வந்து நம்மளோட லைஃப் ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்கணும். அதாவது வந்து நான் வாழ்கிற வாழ்க்கை பிறருக்கு பயனுள்ளதா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான். எனக்கும் சந்தோஷத்த தரணும், மத்தவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கல்வி வந்து எனக்கு வந்து கத்துக் குடுத்துருக்கு. ஸோ, அதனால நான் வந்து இதே மாரி நெறைய காணொளிகள் வந்து அவங்களுக்காண்டி தரப்போறேன். தொடர்ந்து நீங்க வந்து சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு குடுங்க. ம். அதாவது வந்து இப்ப லாஸ்ட்டா ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். என்னன்னா, இலவசமா கிடைக்கிற எதையுமே நம்ம வந்து மதிக்க மாட்டோம். ஸோ வந்து இதுவரைக்கும் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்டின்னா, ஒரு ரேஷன் அரிசி சொல்லுவோமே, ரேஷன் அரிசி வந்து நம்மள யாருக்குமே பிடிக்காது. ஆனா வந்து டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க, அது வந்து அதுல வந்து எதுவுமே அது வந்து தீட்டப்படாத அரிசி அப்டின்றனால, சத்துக்கள் எல்லாமே வந்து அந்த ரேஷன் அரிசில தான் இருக்கு அப்டின்னு சொல்றாங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கிற இந்த மாதிரி இலவச காணொளிகளின் மூலமாக கிடைக்கிற இலவச ஆலோசனைகள நீங்க வந்து சரியா பயன்படுத்தணும். இலவச ஆலோசனை தானே, யாரோ ஒண்ணு சொல்றாங்க, ஏதோ ஒண்ணு சொல்றாங்க அப்டி நெனைக்காதீங்க. ஆ நான் வந்து பிஏ, பிஎட் படிச்சிருக்கேன். படிச்சிருந்தாலும் படிக்காட்டினாலும் ஒருத்தருடைய உள்ளுணர்வு
வந்து ஒருத்தருக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற ஒருத்தருடைய உள்ளுணர்வு சொல்கிற விஷயம் என்னைக்குமே வந்து தப்பாகாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் சொல்ற கருத்துக்கள நீங்க ஆலோசனை பண்ணி பார்ப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். அனைவருக்கும் நன்றி.